ஒருவேளை திமுக கட்சியில் இப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங்கில் இல்லாமல் நம்மளுடைய சிஎம் குடும்பத்தில் இவர் க்ளோஸாக இல்லாத நபராக இருந்திருந்தால் ஃபஸ்ட்டு இவ்வளவு தூரம் மற்ற அதிகாரிகள் யாராவது ஒரு நேர்மையான அதிகாரிகள் தூக்கி உள்ளே பிடிச்சி லாடம் கட்டியிருக்க மாட்டாங்களா? எவ்வளோ நேர்மையான அதிகாரிகளையும் நான் பார்த்துருக்கேன் தெரியுங்களா? திருமாயால நினச்சா அவரே கூட முதலமைச்சராக உட்காரலாங்க. அவருடைய மாநாட்டில் வந்து கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ 4 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு வந்துட்டு அல்லாடிட்டு இருக்காங்க. நிலைமையை பாருங்களேன். மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் பேரும் ஸ்பாயில் ஆகிடும், உங்கள் கட்சியும் ஸ்பாயில் ஆகிடும். ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் கட்சி பேர் நல்லாவே கீழ்த்தளத்தில் உங்களுடைய நிர்வாகிகள்னால ஸ்பாயில் ஆகிருக்கு. தேவைப்பட்டால் என்னை அணுகுங்க, நான் எவிடன்ஸஸே தரேன். என்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய நிர்வாகின்றது சாதாரண விஷயம் இல்லை. அவர் கடத்தினதே எக்ஸ்போர்ட் இதுதான், வெளிநாட்டுக்கு. பாஸ்போர்ட் இல்லாமல் இவர் இந்த போஸ்டிங் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவருடைய கடத்தல் விஷயத்துக்கு அது ரொம்ப ஈஸியாக அமையும். கரெக்டுங்களா? அங்கே உள்ள உயரதிகாரிகளே இப்போ என்னென்னா கொஞ்சம் லேசாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இவர் என்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டு, இவருக்கு அந்த ஒரு இது இருக்குன்னு கூட மிஸ் ஆகிருந்துருக்கலாம். இந்த கிரிமினல் வந்துட்டு முக்கிய இன்னொரு மெயின் அக்யூஸ்டு கிரிமினல் ஸ்ரீலங்கன். அதெல்லாம் வந்துட்டு நம்ம புரட்டினோம்னா அது ஒரு தனி ரெக்கார்டு. அதாவது ஸ்ரீலங்கால இங்கே இருந்து மர்டர் பண்ண, திருச்சியில் இருந்து அந்த அகதி கேம்ப்ல இருந்து இங்கேயே இருந்து செயல்படுற ஒரு தலைலாம் இதில் வந்துட்டு நமக்கு மாற்று கருத்தே இல்லைங்களே. உளவுத்துறை இங்கே எங்கே செயல்பட்டுருக்கு? உளவுத்துறை வந்துட்டு ஒன்றா முடக்கப்பட்டிருக்கு, இல்லை அடக்கப்பட்டிருக்கு இருக்கலாம். அவங்க இப்போ என்னதான் பணி செஞ்சுட்டு வராங்க உளவுத்துறை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? ஐடி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சமூக சீர்திருத்தவாதி டாக்டர் ஷிபா லூர்தஸ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ ராசா அவர்கள் சொல்றாரு, இன்னைக்கு வந்துட்டு திமுக வந்து தமிழகத்தில் இல்லை அப்படின்னா இந்தியாவே கிடையாது அப்படின்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறாரு. உங்களோட பார்வை எப்படி இதுல? நான் இப்போ இருக்கக்கூடிய மனநிலைக்கு இதுக்கு நான் ஒரே ஒரு பதில் தான் என்ன சொல்லுவேன்னா, போதை இல்லைன்னா இளைஞர் சமுதாயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இப்படி வந்துட்டு பேசி அரசியல் பண்ணுறதுக்கு நான் என்ன விளக்கம் கொடுக்குறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மதுவை நான் விளக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்து போயிடுவான். அப்படிப்பட்ட நிலைமையில திமுக மட்டும் இல்லை அப்படின்னா இந்தியாவே இல்லை அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு அரசியல்னு தெரியல. அதனால இதுக்கு பதில் சிம்பிள், இதுதான். குட்டிச்சவரா போயிட்டு இருக்கோம், இதுதான் உண்மை. இல்ல மதுலனா இளைஞர்கள்னு சொல்ல வரீங்க அப்படின்னா என்ன எல்லாருமே அடிக்ட் ஆகிருக்காங்க அப்படி மதுக்கு? எல்லாரும் அடிக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ ஒரு கிராமத்துல ஒரு 15 பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இதெல்லாம் நடந்திருக்கு தெரியுங்களா? பல நாடுகளில் பல போதைப் பொருட்கள் லைசன்ஸ்டோட விற்கிறாங்க. அதாவது எப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ மற்ற பொருள் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ், சில இம்பார்ட்டன்ட் ஆல்கோஹால்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே லைசன்ஸ்டாக விற்பாங்க. காரணம் என்னென்னா அதெல்லாம் ஒரு கட்டத்தில் இல்லை அப்படின்னு கேட்டால் மனிதர்களே இல்லை, அங்கே க்ரைம் ரேட் அதிகமாகிடும். அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அடிச்சு பறிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகுறது இதெல்லாம் வெளிநாட்டில் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்மளுடைய சமுதாயம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நான் அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். நான் எல்லாருமே கிடையாதுங்க. ஆனால் மனிதர்கள்ல ஒவ்வொரு உயிரும் வந்துட்டு முக்கியம் தானே அரசாங்கத்துக்கு. தமிழகத்தில் வந்து போதைப் பொருள் அவ்வளோ அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் வந்துட்டு தமிழர்கள், கன்னடர்கள், மலையாளிகள்லாம் விட்டுருங்க. போதை இதை முதல்ல விட ஓகேங்களா நிறைய இளைஞர்கள் பயன்படுத்துறது, அதை பற்றி பேசுறத நானே கேட்டிருக்கேன். பல பேர் அசால்ட்டாக ஏதோ சொல்லுவாங்க. அது எல்எஸ்டி மேடம். ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜ் எப்படிங்க வருது? எங்கேருந்து வருது அந்த நாலேஜ்? பாடக புத்தகத்தில் சொல்லி தராங்களா? இந்த மாதிரிலாம் ட்ரக் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டா போதையருன்னு சொல்லி தராங்களா? எங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ விழிப்புணர்வு? அந்த விழிப்புணர்வுன்னே சொல்ல முடியாது, ஒரு கேவலமான அந்த ஒரு நாலேஜ் எங்கேருந்து யார் தரா நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இது வந்துட்டு எல்லாமே பிளாக் ஷேடு உள்ள இது தானே, இது எல்லாமே டார்க் வெப்பான ஒரு விஷயம் தானேங்க அது. இப்போ இதெல்லாம் இளைஞர்கள் தெரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கோம். இப்போதான் தலைமுறையே எப்படி இருக்குன்னா அடுத்த தலைமுறையெல்லாம் கெட்டு குட்டிச்சவரா ஆக போகுது அப்படின்றது தான். இதை இப்பவே நம்ம வந்துட்டு சரி பண்ணலை அப்படின்னா நம்ம அடுத்த தலைமுறையை பற்றி நம்ம யோசிக்கிறது வேஸ்ட்டுங்க. இல்லை இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. அது வந்து அவேர்னஸ் தானே, அதே நம்ம இளைஞர்கள் வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க. ஏங்க முக்கால்வாசி படம் பார்த்து கெட்டு போனவங்களா இருக்கான். அதாவது போதைனா என்னன்னு தெரியாதவன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் சும்மா அடிக்ட் ஆகி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப வருஷம்லாம் வேணாம், வெறும் 2 வருஷம் ஸ்மோக் பண்ணுறீங்க, திடீர்னு நிறுத்துறீங்க. பழக்கத்தை யாரோ சொல்லியோ இல்லை நீங்களா மனசு திரும்பியே நிறுத்துறீங்க. அந்த பழக்கத்தை நிறுத்தினவன் ஒவ்வொரு முறையும் இன்னொருத்தன் பக்கத்தில் ஸ்மோக் பண்ணுறான்ல, அதை பார்க்கும்போதோ இது உளவியல் ரீதியான ஒரு சாதாரண ஒரு விஷயம். இல்லை படங்களில் காட்டுறாங்கல்ல, ஒருத்தர் அப்படியே தம் அடிச்சுட்டு அப்படியே கெத்தா அப்படியே நடந்துக்கிட்டு, அதுவும் முக்கால்வாசி ஹீரோயிசம்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வாயில் அந்த ஒரு சிகரெட் இல்லாமல் காட்டுறதே இல்லை வர நம்ம மூவிஸ். அதை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு என்ன தோணும் தெரியுங்களா? அடுத்த நிமிஷம் ஒரு சிகரெட் வாங்கி ஒன்னையாவது நம்ம பஃப் பண்ணலாமான்னு தோணும். இப்படிப்பட்ட உளவியல் இதில் உள்ளவங்க தான் மனிதர்கள்.
அதை நீங்களும் ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். அப்படி இருக்கும்போது சினிமாவில் நான் அந்த விழிப்புணர்வு கொடுப்பேன், இந்த விழிப்புணர்வு கொடுக்குறேன்ற பேரில் சினிமா மூலமாக கெட்டு குடிச்சவராக போகக்கூடிய தலைமுறையும் இருக்க தான் செய்யுது. இந்த மாமன்னன் படம்லாம் வந்தது, நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. ஒரு நல்ல கருத்து. இளைஞர்களை யாரை தலையில் கொண்டாடினாங்க, தலையில் வச்சு கொண்டாடினாங்க? அந்த வில்லன் கேரக்டர் தானே. அந்த வில்லன் கேரக்டர் யாரு? ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜாதியை வந்துட்டு உயர்வா எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல நான் அப்பர் ஹேண்டா இருப்பேன், என் முன்னாடி நீ உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா தானே வந்துட்டு கட் அவுட்லாம் வச்சுக்கிட்டு அந்த இதெல்லாம் போட்டுட்டு அந்த சங்கிலி செயின்லாம் போட்டுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு நாங்கள் ஆண்ட பரம்பரை தானே சுத்திட்டு இருந்த இளைஞர்கள் தானே. நீங்கள் என்ன படத்தை வச்சு நீங்கள் மூவ் பண்ணுவீங்க? இது ஓவர் த நைட் எதுவுமே மாறாதுங்க. நம்மளுடைய சமுதாய கட்டமைப்பு மாறணும், அரசியல் கட்டமைப்பு மாறணும், நல்ல தலைவர்கள் கொண்டு வரணும், கரெக்டான ஒரு விதத்தில் சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்துட்டு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு வெற்றிடம், தலைவர்களுக்கான வெற்றிடம் இருக்க தான் இருக்கு. அதனால நீங்க அந்த படங்கள்ல என்னத்தை மாற்ற முடியும்னு சொல்றீங்க? எவ்வளவோ படம் வந்துருச்சு, போயிருச்சுங்க. அந்த படத்துல வர நல்ல கருத்தெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த லியோன்னு ஏதோ ஒரு படம் வந்தது, அதுல ஏதோ சிகரெட் வச்சிருந்தாங்களாம். அதை வந்துட்டு ஒரு அம்மா பிடிச்சிக்கிட்டு பாருங்க சிகரெட் வச்சாங்க, நான் வந்துட்டு கேஸை ஃபைல் பண்ணேன், நான் இஷ்யூ ரைஸ் பண்ணேன், என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. படன்ற பேர்லயும் வந்துட்டு பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்காங்க, அரசியல்ன்ற பேர்ல வந்துட்டு தனக்கான சாதகத்தை தேடிட்டு இருக்காங்க. உண்மையான சமூக ஆர்வலர், சமூக சீர்திருத்தவாதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனால அதெல்லாம் சும்மாங்க. என்னங்க விழிப்புணர்வு வந்துட போது படத்துல? இல்ல நம்ம அந்த பாசிட்டிவ் தானே எடுத்துக்கணும், அந்த நெகட்டிவ் எடுத்துக்கிட்டு நம்ம அதுல தீங்கு. இளைஞர்களுடைய மைண்ட் செட்டுங்க. நீங்க ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு கேண்டில் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, அம்மா அந்த குழந்தை அது நெருப்புமா தொடாதன்னு சொன்னா தொடதானே செய்யுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்லங்க. அந்த அது வந்துட்டு பக்குவப்படாத வயசுங்க. அது அந்த ஒரு மெச்சூரிட்டியை நோக்கி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய வயசுல எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்க ஏதோ பண்ண வேணாம்னு சொல்றீங்களோ அதுதான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு விதத்துல அவங்கள நீங்க எப்படி வந்துட்டு 60 வயசு 65 வயசு முதியவன் வந்துட்டு குழந்தைகள் ரேப்ல அரெஸ்ட் ஆனதை நீங்க பார்க்கலையா? அந்த வயசுல உள்ள ஆள் பண்ற கிரைம் எல்லாம் இருக்கும்போது வளர்ந்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன பக்குவம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க எப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நல்ல கருத்துக்களை மட்டும் எடுக்கணுன்ற அந்த பக்குவம் 60 வயசு 70 வயசு உள்ள மனிதருக்கே கிடையாது. வளர்ற சமுதாயத்துல நீங்க போயிட்டு படத்துல நல்ல கருத்து கொடுக்குறாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னா அவன் எதை பார்ப்பான்? வளர்ற வயசு டீனேஜ், ஓகே நம்ம நல்லா அப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த மாதிரி தம் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே பைக்ல இருந்து அப்படியே அலாட்டா இறங்கினா 4 பொண்ணுங்க அப்படியே நம்மளை திரும்பி பார்க்க. அதுதானே படத்துல காட்டுறீங்க. ஹீரோ வந்து அப்படியே இறங்கும்போது அப்படி 4 பொண்ணுங்க வா இப்பதானே காட்டுறீங்க. அதை தானே இளைஞர்கள் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு இயேசுநாதர் மாதிரியோ புத்தர் மாதிரியோ வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே பைபிளை பார்த்துக்கிட்டு இந்த படத்தில் இப்படி ஒரு நல்ல கருத்து கொடுக்குறாங்க, நான் அதுபடி வாழ்றேன்னு சன்னியாசமா போவான். அதனால நடக்கிறத சொல்லுங்க. நம்ம யதார்த்தமா நம்ம பேசுறோம், ஓகேங்களா? இல்லை தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாஸ்மாக் கடை வந்து குறைப்பும் சொல்லி கனிமொழி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க கூட அவங்க பேசுகிற மேடையிலேயே பார்த்தீங்கன்னா அருகில் வந்து ஒருத்தர் போதையில் வந்துட்டு உச்சத்தில் இருந்துட்டு ஒரு கம்பத்தில் ஏறி நிற்கிறாரு உயிருக்கு ஆபத்தான நிலையில். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னன்னாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ எல்லாம் ஒரு இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வேற ஒரு இது பார்த்தேன். நம்ம ஸ்டாலின் சொல்லி போதை பொருள் என்ன போதை இது இல்லாத மாநிலம் அந்த மாதிரின்ட்டு ஒரு தலைப்பு வந்துருது. எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துருது. அதாவது என்னன்னாங்க, நம்ம ஒரு கட்சியை கார்னர் பண்றது இங்க நோக்கம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இந்த கட்சி பின்புறம் இல்லாம இவ்வளவு பெரிய மாஃபியா செயல்பட்டு இருக்காது. இன்டர்நேஷனல் லெவல்ல யார் என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம், அது பிரச்சனை கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் இந்த ஜாஃபர் சாதிக்கின்ற ஒரு நபரை நம்ம வந்துட்டு வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த அரசியல் பின்புறம் இல்லாமல் அவருக்கு இருக்கக்கூடிய போஸ்டிங் இல்லாமல் இந்த சும்மா ஒரு 5 போலீஸ் இருக்காங்கன்னா அதில் ஒரு 3 போலீஸ் நேர்மையாக இருக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு கிரிமினலாக ஒரு வழி பண்ணணும்னு யோசிச்சிருக்க மாட்டாங்களா? அப்போ எங்கன்னா அந்த அதிகாரிகளே வந்துட்டு அடக்கப்படலாம். அரசியல்வாதி இவங்க இந்த போஸ்டிங்கில் இருக்காங்க, இல்லை பெரிய ஆட்கள் கூட இருக்காங்க அப்படின் போது அப்போ அவங்களே வந்துட்டு முடக்கப்படலாம்ல. இதெல்லாம் வந்துட்டு அது அரசியல் பின்புலம்ல தானே. தெரிஞ்சோ தெரியாமலோ இது திமுக ஆட்சியில் ஒரு 2-3 வருஷமா இது மட்டும் இல்லைங்க. நீங்கள் நிறைய பப்பு கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு டைமுக்கு மேலே இருக்காது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மிட் நைட்லாம் ஓடுது, ஏர்லி மார்னிங்லாம் சில ஓடிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே பிளாக் பண்ணுவாங்க, பேன் பண்ணுவாங்க. நிறைய பார்த்துட்டு இருக்கேன். கல்ச்சரே எப்படி மாறிட்டு இருக்குதுன்னா சனிக்கிழமை ஆனால் பார்ட்டி, புதன்கிழமை ஆனால் அது ஏதோ அந்த ஆஃபர்லாம் வேற பப்ல கொடுக்குறாங்க. அது லேடிஸ்க்குலாம் வந்துட்டு ஃப்ரீ என்ட்ரியாமா, ஃப்ரீ ஆல்கோஹாலா, புரியுதுங்களா? அப்போ ட்ரக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இடம் இது தானே. நம்ம அதை யோசிக்கிறது நம்ம அரசியல் சார்ந்து ஏன் பேசுறோம்னா அரசியல் மட்டும்தான் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய கட்டமைப்புல ஒரு முக்கிய பங்கா ஆற்றுது.
அதனால நம்ம அரசியல் வச்சுதான் பேசி ஆகணும். அப்படின்னும் போது இப்போ ஆளுங்கட்சியை தான் நம்ம பேசி ஆகணும். அதுலதான் இந்த ஜாஃபர் சாதிக் இருக்கிறாரு. NRI டிபார்ட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய நிர்வாகின்றது சாதாரண விஷயம் இல்லை. அவர் கடத்தினதே எக்ஸ்போர்ட் இதுதான், வெளிநாட்டுக்கு. பாஸ்போர்ட் இல்லாம இவர் இந்த போஸ்டிங் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவருடைய கடத்தல் விஷயத்துக்கு அது ரொம்ப ஈஸியா அமையும். கரெக்டுங்களா? அங்க உள்ள உயரதிகாரிகளே இப்ப என்னன்னா கொஞ்சம் லேசா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இவர் NRI டிபார்ட்மெண்ட், இவருக்கு அந்த ஒரு இது இருக்குன்னு கூட மிஸ் ஆயிருந்திருக்கலாம். பட் அதனால வந்துட்டு இந்த உளவுத்துறையோல அங்கேயும் வந்துட்டு அதுக்கான கஸ்டம்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம இங்க உள்ள நம்ம அதிகாரிகளை மட்டுமே பேச வேணாம். இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறாங்க, இன்னொரு மாநிலத்திலேயே எக்ஸ்போர்ட் ஆகிறாங்கன்னா நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இங்கே இருக்கிறவங்க மெயின் கிரிமினலாக இருக்காங்க. இந்த கிரிமினல் வந்துட்டு முக்கிய இன்னொரு மெயின் அக்யூஸ்டு கிரிமினல் ஸ்ரீலங்கன். அதெல்லாம் வந்துட்டு நம்ம புரட்டினோம்னா அது ஒரு தனி ரெக்கார்டு. அதாவது ஸ்ரீலங்கால இங்கே இருந்து மர்டர் பண்ண, திருச்சியில் இருந்து அந்த அகதி கேம்ப்ல இருந்து இங்கேயே இருந்து செயல்படுற ஒரு தலைலாம் இருந்திருக்கு. அவரோட பயணிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா நம்ம ஜாஃபர் சாதிக்கின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம வந்துட்டு இதையே என்ன மாதிரி பேசிட்டு இருப்போம்னா, இந்த திருச்சியில இருக்கக்கூடிய இந்த மாதிரி அகதிகள் முகாம்ல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு, அங்க அதிகாரிகள் பணம் வாங்கிட்டு போன் அது இதெல்லாம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டர். நம்ம அதை பத்தி பேசிட்டு இருப்போம். இப்போ அப்படியே ஏன் டைரக்ஷன் திரும்புது அப்படின்னா, எலெக்ஷன் வருது, மக்களுக்கு வந்துட்டு முக்கியமான அந்த ஒரு விழிப்புணர்வு வந்தாகணும், என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெரியணும். ஜாஃபர் சாதிக்கின்ற ஒரு ஆள் மாற்றாரு அப்படின்னா அரசியல் பின்புறம் இல்லாம இவ்வளவு தூரம் அவர்னால செயல்பட்டு இருக்க முடியாது. ஏன்னா முன்னாடிலாம் சின்ன 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 விஷயம், முன்னாடியே ஏதோ கஞ்சா கடத்தல அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாட்டினா அல்பகம் மாதிரி தான் சொல்றாங்க. இது பெரிய அளவுல நடக்கிறாருன்னா இந்த ஒரு பின்புறம் ஒருவேளை இல்லைன்னா இது நடந்திருக்காது. நான் இதை ஸ்ட்ராங்கா நம்புறேன். இல்லை, ஜாஃபர் சாதிக்கு நீங்கள் சொன்னீங்க திருச்சி கேம்ப்ல இருந்துட்டு இந்த மாதிரி இலங்கையில் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் கூடிய உளவுத்துறை வந்து சரியாக வேலை பார்க்கலன்னு சொல்ல வரீங்களா? அது நான் எப்பொழுதுமே நான் அதுதான் நாங்கள் சொல்கிறேன். அது நான் எடுத்தோடனே நான் என்ன சொல்லிட்டேன்னா, நம்ம இந்த ஸ்டாலின்றவர் துணை முதலமைச்சர்னு நான் சொல்லுவேன். இப்போ அவர் இந்த உதயநிதியை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? உதயநிதியை நம்ம அமைச்சர்ன்றதில் விட்டுடலாம், சும்மா ஒரு முதலமைச்சருடைய ஒரு மகனாகவே பேசலாம். தன்னுடைய மகன் குடும்பத்தில் ரொம்ப நெருக்கமாக ஊடுருவி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றின பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ண மாட்டாங்களா? அதில் நான் கேட்குறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டாலினியோ இல்லை ஒரு அமைச்சரையோ நான் பார்க்க போகிறேன்னா யார் என்ன அதுக்குன்னு ஒரு டீமு, சும்மா ஒரு கரெக்டாக ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டா கூட அது எப்படிப்பட்ட ஈவெண்ட்டு, அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாக அது, இல்லை அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேற யாராவது போலியாக அவார்டு கொடுக்குறாங்களா, என்ன பின்புறம்னு ஒரு கலெக்டரை கூப்பிட்டாலே செக் பண்ணும்போது முதலமைச்சருடைய பையன் மருமகளோட உறவாடுற நபரை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? இதுல வந்துட்டு நமக்கு மாற்று கருத்தே இல்லைங்களே. உளவுத்துறை இங்க எங்க செயல்பட்டிருக்கு? உளவுத்துறை வந்துட்டு ஒன்னா முடக்கப்பட்டிருக்கு, இல்ல அடக்கப்பட்டிருக்கு இருக்கலாம். அவங்க இப்ப என்னதான் பண்ணி செஞ்சுட்டு வராங்க உளவுத்துறை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? நம்ம அப்படி சொல்ல முடியாது. இந்த ஒரு விஷயத்தினால நம்ம கம்ப்ளீட்டா அவங்க இதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த விஷயத்துல அவங்க வந்துட்டு நிச்சயமாக முடக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கு வந்துட்டு அரசியல் பின்புறம் தான். திரும்ப திரும்ப நம்ம சுத்தினா இந்த அரசியல் பின்புறம்னு வருது. அதுதான் இப்ப பிரச்சனை. ஏன் இப்ப இந்த விஷயத்தை பத்தி நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம்னா, இந்த விஷயத்தை எப்படி சுத்தினாலும் ஒருவேளை திமுக கட்சியில் இப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங்ல இல்லாம நம்மளுடைய சிஎம் குடும்பத்துல இவர் க்ளோஸா இல்லாத நபரா இருந்திருந்தால் ஃபர்ஸ்ட் இவ்வளவு தூரம் மற்ற அதிகாரிகள் யாராவது ஒரு நேர்மையான அதிகாரிகள் தூக்கி உள்ள பிடிச்சி லாடம் கட்டி இருக்க மாட்டாங்களா? எவ்வளவு நேர்மையான அதிகாரிகளையும் நான் பார்த்துருக்கேன் தெரியுங்களா? அதனாலதான் சுத்தியும் நம்ம வந்துட்டு திமுக இந்த அரசியல் கட்டமைப்பு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, வரும் நாட்களில் பார்க்கலாம் யார் வந்து இதோட பின்புலத்தில் இருக்காங்க அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திமுக கட்சி வந்து யாராலையும் அழிக்க முடியாது, பிரதமர் கிடையாது, அவங்க தாத்தாவை வந்தாலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லி உதயநிதி பேசுறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதை இவங்க வந்துட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நான் வழிமொழிஞ்சிருப்பேன். இப்போ நான் கவனிக்கிறதே மக்களுடைய ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா, மக்களை வந்துட்டு யோசிக்க வைக்க விடாமையே ஏதோ ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்கிற மாதிரியே நான் பார்க்குறேன். அதாவது யோசிக்க விடாமையே, அதாவது நான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி நான் ரெண்டுமே நான் சேர்த்து தான் சொல்றேன். இவ்வளவு வருஷத்துல மக்களை வந்துட்டு பெருசா யோசிக்காம இந்த மைனாரிட்டிஸ்ன்ற அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே ஏதோ அரசியல் வந்துட்டு டூ அண்ட் ஃப்ரோ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ சமீபத்துல நானே ஆடி போயிட்டேன். ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கொங்கு சைடுக்கெல்லாம் போறேன், மற்ற தென் மாவட்டங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம அறக்கட்டளை பணிகள் ரிலேட்டடா போறேன். மக்கள் ரொம்ப விவரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முதல்லையும் பேசுவாங்க, பேசணும்னு ஏதோ விதாந்த வாடம்லாம் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஆக்கப்பூர்வமா பேசுறாங்க, கரெக்டா பேசுறாங்க. அவங்களுக்கு தெளிவா யாரு ஜாதியை வச்சு சமூகத்தை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு தெளிவா தெரியுது. நிறைய பேர் ஓப்பனா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு குவாலிஃபைடா நல்ல ஃபேக்சுவல் ரெக்கார்ட்ஸை வச்சு பேசக்கூடிய ஒரு தலைவர்ன்ற அளவுக்கு முன்னேறிடுச்சு.
அப்போ நான் அதுக்குன்னு சொல்லிட்டு ஓவர் த நைட் இப்போ பிஜேபி மாதிரி கட்சியெல்லாம் அப்படியே வர எலெக்ஷன்ல அப்படியே வந்து உட்காந்து அப்படியே முதலமைச்சர் ஆயிடுவாங்க, 2026 அப்படியே முதலமைச்சர் ஆயிடுவாங்க. நான் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஆனா முதல்ல இருந்ததுக்கும் இப்போதுக்கும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. பிஜேபி மாதிரி கட்சிகளுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வரவேற்பு இப்போ இன்றைய சமுதாயம், அதாவது வயசு வேறுபாடு இன்றி, அதாவது இளைஞர்கள் மட்டும் கிடையாது, சிறு வயதையும் சரி, அதை நல்ல வயது முதிர்ந்தவங்களும் சரி, இன் ஆல் ஏஜ் கேட்டகரிஸ் நல்லாவே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் அதை பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, ஃப்ரண்ட் லைன் சப்போர்ட் கிடைக்கும் போது இந்த சமயத்துல அவர் இந்த ஒரு வார்த்தை, மோடியா இருந்தாலும் சரி, அவருடைய தாத்தா வந்தாலும் சரி, திமுகவை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா எனக்கு சிரிப்பா இருக்கு. திமுகவை யாருமே எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. எல்லா கட்சிகள் இயக்கங்கள் இருக்கு. ஒரு இயக்கத்தை அழிக்கணும்னு யாரும் இங்க இருக்க போறது இல்லை. தன்னுடைய இயக்கத்தை வந்துட்டு கொண்டு வரணும்னு தான் இங்க வரப்போறாங்க. அந்த சிந்தனையே நீங்க பாத்தீங்களா? திமுகவை அழிக்க முடியாதுன்னா இங்க ஒரு கட்சி இன்னொரு கட்சியை அழிக்கிறது இல்லாம பண்றதுதான் வேலைங்களா? அப்படி பண்ண முடியுமா எந்த கட்சியாவது? இவ்வளவு வருஷம் ஓல்டு கட்சியில சிந்தனை எப்படி வருது பாருங்க. ஒவ்வொரு புது அரசியல்வாதியை அரசியல் தளத்துல இறங்கும் போது தான் வந்துட்டு அந்த இடத்துல உட்காரணும்னு நினைப்பாங்க. இருக்கிற அப்படியே இயக்கத்தையே நான் போட்டு தள்ளிட்டு உட்காரணும்னு நினைப்பாங்க. அவங்க அரசியல்வாதியா இல்ல என்ன? அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிரிப்பான பேச்சுங்க. ஒரு நடிகர், ஓகேங்களா, அதாவது எனக்கு இவங்க எல்லாத்து மேலேயும் மரியாதை இருக்குங்க. ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரிலாம் நகைப்புக்குரிய விஷயங்கள்லாம் பேசும்போது என்னால நடிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் நடிகை இல்லை, புரியுதுங்களா? அப்படியே வந்துட்டு சிரிப்பு வந்தாலும் அமைதியே சீரியஸா உட்காந்துருக்கிற மாதிரி, இதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வருது. பல மாற்றங்கள் எல்லாம் வந்தாச்சு, சமுதாயம் மாறிக்கிட்டு தான் இருக்கு. இல்ல, தமிழக மக்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாதின்ற வார்த்தை கிடையாது, அனைத்து மக்களும் ஒற்றுமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் தரப்புல சொல்லப்படுகிறது. அதே போல அரசியல் தலைவர்களும் சொல்றாங்க ஜாதி கொடுமையெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த கலப்பு திருமணம் பண்ணா போலாம் கொலைகள்லாம் நடக்கிறது சாதாரணமாக இருக்குது. என்ன காரணம்? பல ஆணவ கொலைகள் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ரொம்ப வேதனையில சென்னையிலலாம் கூட நடந்துகிட்டு இருந்தது. கடைசியில் அது ஆணவ கொலை இல்லை அப்படின்லாம் அது இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கரணை கேஸ் பத்தி நான் சொல்ற ஒரு பட்டியலின சமூகத்தான் பிரவீன்ல அந்த மாதிரின்ட்டு கிராமங்கள்ல பல இடங்கள்ல நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஜாதி இல்லைன்னா இல்லை, மக்கள் வந்துட்டு ஜாதியை மறக்கணும்னு நினைச்சாலும் அரசியல்வாதி மறக்க விட மாட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் சில கொள்கைகள் இருக்கு, அவங்களுக்குன்னு சில தலைவர்கள் இருப்பாங்க. முக்கியமான தலைவர்கள்ல ஒருத்தர் காமராஜர்னு நம்ம எடுத்துக்கலாம். காமராஜருடைய கொள்கை என்ன அப்படின்னா, அவர் மதத்தை வந்துட்டு முக்கியமா, அதாவது மத பாகுபாடு இல்லாத ஒரு ஆட்சி சமூகத்தை தான் அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய சில கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் சார்பா ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு கட்சியை அதனுடைய கொள்கைக்கு கொண்டு வந்துட்டு அதே காமராஜர் சிலைக்கு போய் மாலை போடுறாங்க. இதை நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்னும் பல கட்சிகள், இந்த காமராஜர் யாரு, நம்ம பெருந்தலைவர் என்ற பேர்லயே ஏதோ ஒரு கட்சி இருக்குதுல்ல, சமூகம் சார்ந்த அந்த ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டே நாங்க இந்த சமூகம்னு சொல்லிட்டு போய் மாலை போடுறவங்களே இல்லையா? இல்லைங்க, ஆனா அவர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சமூகத்தை முன்னிறுத்தி நின்னதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தலைவர்களுடைய சமூகத்துக்கு நான் சப்போர்ட்டு, அந்த தலைவர்களுடைய சமூகத்துக்குள்ள சப்போர்ட்டுன்னு அவர் எப்பொழுதுமே இருந்ததில்லை. திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய நபர் தான் அப்ப இருந்து. இப்போ அந்த ஒரு நபர் இல்லைன்னா பட்டியலின சமூகத்துல உள்ள நிறைய பேர் இப்போ ஒரு இருக்கக்கூடிய இடம் இல்லாம போயிருப்பாங்க. இப்பதான் பத்தி நான் பேசல, இவ்வளவு தூரமா உள்ள வளர்ச்சி பணிகளில் இப்ப பட்டியலின சமூகத்தான் இப்ப இவ்வளவு லாலாம் வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே நிறைய மாற்றப்பட்டிருக்கு. இங்க நிறைய போராளிகள் இருக்காங்க. திருமாவளவன் ஐயா மாதிரி ஒரு தலைவர் இல்லாமல் இருந்திருந்தால் பட்டியலின சமூகத்தினுடைய நிலைமை நம்ம மாளாதுங்க. இப்ப அந்த வளர்ச்சி இல்லாம இருக்கு. இது வளர்ச்சி இல்லை, இது இப்ப என்னன்னா வேற திசை நோக்கி அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் அப்பர் ஹேண்ட் ஆகி இப்ப இவங்க அப்பர் ஹேண்ட் ஆயிட்டாங்க. இப்ப நான் பட்டியல சமூக ஒரு ஆளா இருக்கேன்னு வைங்க, இன்னொருத்தரோட ஒரு பிரச்சனைன்னு வைங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஜாதியை வந்து இவன் தப்பா பேசிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க எப்படியும் ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். அவங்க வந்து உண்மையை சொன்னாங்களோ பொய் சொன்னாங்களோ ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். நிலைமை அப்படியே மாறிட்டு இருக்கு. அதை தான் சொல்ல வரேன். இவ்வளவு தூரம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வந்து பாதை வந்துட்டு தப்பான பாதை போயிட்டு இருக்கு. அதனால நான் திருமாவளவன் ஐயா வந்துட்டு ஒரு சமூகத்தின் பேரை சொல்லிட்டுலாம் எந்த இதுக்கும் மாலை போடல. ஆனா அந்த சமூகத்துக்குன்னே வந்துட்டு பல இயக்கங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பெருந்தலைவர் காமராஜர் இயக்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஒரு சமூகம் முன்னிறுத்தி பேரையே சொல்லிட்டு, புரியுதுங்களா, பேரையே முன்னிறுத்திட்டு போய் அந்த சிலைக்கு போய் மாலை போடுறாங்க. இன்னொன்னு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வஉசிய நம்ம ஆராஜா சொன்ன ஒரு விஷயம், ஓகேங்களா, அதாவது காலைல விழுந்து சிபாரிசு கேட்ட மாதிரி நம்ம பெரியார் ஐயா கிட்ட அப்படின்ட்டு இதை கேட்டு நம்ம எல்லாருமே கொந்தளிச்சோம். அந்த தலைவரை வந்துட்டு அதை சொல்லக்கூடிய விதம் இருக்குல்ல ஒரு தலைவரை பத்தி பேசும்போது. ஆனா இதையும் ஒருத்தர் அரசியலாக்குறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய ஒரு கட்டமைப்பு
வஉசியுடைய அந்த சமூகம் இருக்குல்ல, அந்த சமூகத்துக்கு ராஜா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு இடையில கொஞ்சம் ட்ரெண்டிங்கெல்லாம் போயிட்டு இருந்ததுங்களா. திருநெல்வேலியில் நாங்கள் வந்துட்டு அங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், இந்த சமுதாயத்துக்கு கரெக்டுங்களா. இந்த சமுதாயம் கொந்தளிச்சு போயிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பண்ணணும்னா தலைவர்களை வந்துட்டு சமூக ரீதியாக ஏங்க பிரிக்கிறீங்க? எனக்கும் தலைவர் தான் கரெக்டுங்களா, நான் வேற சமூகம், எனக்கும் தலைவர் தான். ஜாதிய மக்கள் மறக்கணும்னு நினைச்சாலும் அரசியல்வாதி விடுறது இல்லையே. நீங்க யோசிங்க. அப்ப அந்த சமூகம் நான் சொல்றேன்ல, வஉசி சமூகத்துல ஒரு 1 கோடி 1.5 கோடி ஓட்டு இருக்குன்னு வைங்க. அப்ப அந்த ஓட்டை தானே அதை யாரை ட்ரிகர் பண்றாங்களோ அதை தானே அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. அது தவறு தானே. அப்போ ஆணவ கொலையெல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கும். ப்ரொவைடட் மத ரீதியான சமூக ரீதியான அரசியலை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அதை நல்லிஃபை ஆக்கணும். அதுக்கு ஒரு நல்ல தலைவர் நிச்சயமா தேவைப்படுறாரு. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பட்டியலின சமூகத்திற்கு நான் தான் பாதுகாவலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவருடைய நடவடிக்கைகள்லாம் அவர் மேல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மரியாதையை நான், ஏன்னா நான்லாம் வந்துட்டு இந்த குழந்தை பருவத்திலிருந்து நம்ம திருமா ஐயா அப்படின்றவர் ஒரு தலித் சமுதாயத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் திருமா ஐயா இருக்காங்க, அவ்வளோ ஒரு சாஃப்டா அன்பா அந்த மாதிரியான ஒரு நபருங்க. அவரை பற்றி நான் வந்துட்டு இந்த ஃபீட்பேக் கொடுக்கறது கூட எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனால் சமூக சீர்திருத்தவாதியாக நம்ம வந்துட்டு சபைக்கு வந்தால் எதனாலும் பேசிதான் ஆகணும். எல்லாம் கரெக்டான வழியில் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தாலும் இப்போ என்ன மாதிரி ஆகுது அப்படின்னா, கீழ்த்தல நிர்வாகிகள் தான் இந்த கட்சியில் இருக்கிறத ரொம்ப ஸ்ட்ராங் அப்பர் ஹேண்டாக நினச்சிட்டு அவங்களுடைய பிஸ்னஸ்க்கும் சரி அவங்களுடைய க்ரைம்க்கும் சரி இந்த மாதிரி நான் ஏதாவது இதுன்னு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால முடியும். அவங்க சொன்னால் அதிகாரிகள் கேட்குறாங்க. ஏன்னா திருமா ஐயா மேலே உள்ள மரியாதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது பல இடங்களில் மிஸ்யூஸ் பண்ணப்படுது. அதான் திருமா ஐயா கொஞ்சம் வந்துட்டு அதை கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் இறங்குனா, ஏன்னா நம்ம இந்த மற்ற தலைவர்கள் மாதிரி திருமா ஐயாவை நம்ம பார்க்க வேணாங்க. மற்ற தலைவர்கள் எது ரீதியாகவும் அரசியல் பண்ணாலும், இப்போ ஸ்டாலின் ஐயா உதயநிதி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பேக்ரவுண்டுங்க. கலைஞர் ஐயா உண்மையாகவே பல கொள்கைகளில் இறங்கி பண்ணவருங்க. நம்ம அம்மையார் அந்த மாதிரி தான், ஓகேங்களா. ஆனால் திருமா ஐயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தலைவர்களோட நீங்க கேட்டகரைஸ் பண்ணணும். ஏன்னா சமூகங்கள், தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்காக போராடி நின்றுட்டு இருக்காரு. இப்ப திருமா ஐயா ஒருவேளை சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, நான் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் உள்ள தலித் மக்களோ இல்லை வேற தாழ்ந்த சமூகத்தை சார்ந்த மக்களோ இல்லைன்னு சொன்னாருன்னு வைங்க, நம்ம ஏத்துக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா உண்மை அதுதான். இப்பவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றா திருமா ஐயா இருக்காரு அப்படின்னு தானே ஒவ்வொரு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் இருக்கக்கூடிய பல சமூகங்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் இதை அவர் சரியான வழியில் கொண்டு வரலாம். திருமா ஐயால நினைச்சா அவரே கூட முதலமைச்சரை உட்காரலாங்க. அவருடைய மாநாட்டில் வந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்களா? இப்ப 4 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு வந்துட்டு அல்லாடிட்டு இருக்காங்க. நிலைமையை பாருங்க. இதுதான் நம்மளுடைய இது. அதனால திருமா ஐயா பொறுத்த வரைக்கும் தலைவராக ஓகே, ஆனா மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் பேரும் ஸ்பாயில் ஆகிடும், உங்கள் கட்சியும் ஸ்பாயில் ஆகிடும். ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் கட்சி பேர் நல்லாவே கீழ்த்தளத்தில் உங்களுடைய நிர்வாகிகள்னால ஸ்பாயில் ஆகிருக்கு. தேவைப்பட்டா என்னை அணுகுங்க, நான் எவிடன்ஸஸே தரேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு பிரச்சனை பண்ணால் திரும்ப வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னீங்க. இதே மக்கள் தான் வந்து 1 வருஷம் கடந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டை வேங்கவயல் சம்பவத்தில் இருக்காங்க. அதுக்கான ஒரு குரலுமே வந்து திரும்ப கொடுக்கலன்றது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு வருத்தமாக இருக்கிறது. நீங்க சொல்றது அந்த மலம் அந்த குடிநீர் இதுல கலந்த அந்த சம்பவம் தானே. ஆனா அது இமிடியேட்டா அதிகாரிகள் ஆக்ஷன் எடுத்தாங்க. அதாவது இமிடியேட்டா 1-2 நாள்ல இல்ல, 1 வாரம் கொஞ்சம் மீடியாலாம் நல்ல ஹீட் ஆன உடனே இவங்க தான் அப்படின்னு சந்தேகத்தின் பேர்ல 2 பேரை பிடிச்சாங்க, இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட அவங்கள நேர்ல வந்து சந்திச்சு அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆறுதல் சொல்லி இந்த மாதிரி நடக்காம பண்றதுலாம் பார்த்துருக்காங்க. திருமா ஐயா வாயை திறக்கலன்றதை நம்ம குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கிராமங்களில் இப்போ இது மீடியாவில் இது வந்துருச்சுன்றதுனால இப்போ உங்க எல்லாத்துக்கும் தெரியுது இந்த மாதிரி நடக்காமல் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அவ்வளோ விஷயங்களையும் வந்துட்டு மேலிடமுக்கு போகுமா? நீங்கள் அதை சொல்லுங்களேன். இப்போ 1-2 போயிருக்கு, ஓகே, அதை நல்ல ட்ரெண்ட் ஆகும். அதனால நீங்க எதிர்பார்க்குறீங்க தலைவர்கள் பேசணும்னு. அப்படின்னா தலைவர்கள் ஒரு நாள்ல வந்துட்டு 20 கிரைம் நடக்குதுன்னு வைங்களேன், அது ஒவ்வொன்றுக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அவங்க சேவைக்காக இருக்காங்க வராங்க அப்படின்ற ஒரு எனக்கு அப்படிதான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். உண்மை என்னன்றது அது கடவுளுக்கு தான் வெளிச்சோம் நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா அவர் கொடுத்திருந்தால் அந்த மக்கள் கொஞ்சம்
மனசை குளிர்ந்து இருந்திருப்பாங்க. அதுதான் உண்மை. அது குற்றச்சாட்டா இல்லைனாலும் அது நடந்திருந்தால் எனக்கே அது ஒரு சின்ன இதாக இருந்தது. யாரோ பேசுகிறாங்க, நம்ம திருமாயா நின்று எப்படியா வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணலாம், நீங்கள் இமிடியேட் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதுவே ஒரு வேளை அதிமுக ஆட்சி நடந்திருந்தால், இதுதான் என்னுடைய வியூ, அவர் குரல் வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. சமூக சீர்திருத்தவாதி என்ற முறையில் ஒரு கேள்வி மேடம், இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, எதுல பின்தங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? டெக்னாலஜி, எஜுகேஷன், சோஷியல் நெட்வொர்க்ஸ், நல்ல பிரெய்னி ஸ்டப்ஸில் நல்லா முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் முன்னோக்கி போகிறது அப்படின்றது எந்த மாதிரினா, உங்களை எவ்வளோ பேத்துக்கு ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது மெகா மைண்ட் அப்படின்னு, நிறைய பேருக்கு அது தெரியும் மெகா மைண்ட் அப்படின்ட்டு. அந்த மெகா மைண்டு உள்ளதுலேயே பயங்கரமான அறிவாளி, எல்லா நாலேஜும் தெரியும். அந்த அறிவை கிரிமினல் தனத்துக்கு தான் யூஸ் பண்ணுவான். ஆனால் அவன் தான் ஹீரோ அந்த படத்தில். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தலைமுறைக்கு தெரியாத விஷயங்களை அவங்ககிட்ட இருந்து கேட்டு கற்றுக்கிற மாதிரியான டெக்னாலஜி, படிப்பு, அறிவு, நாலேஜ் வேற, விஸ்டம் வேற. நாலேஜ் நல்லா இந்த வயசுல கெயின் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இப்பத்த இளைஞர்கள் நினைச்சு தம் கட்டி ஒரு விஷயத்துக்கு போறாருன்னா அவங்களால சாதிக்க முடியும். நம்ம அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்திலே நமக்கு தெரியும். ரொம்ப முன்னோக்கி தான் இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. பின்னோக்கி போயிட்டு இருக்கிறது கலாச்சாரத்துல. கலாச்சாரம் கெட்டு குட்டி சவரா ஆயிட்டு இருக்குது. அது 2K கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன், அப்படியே ஓப்பனா சொல்றான். நான் 80s கிட்ஸ் மாதிரி அந்த பொண்ணு போயிட்டான்ட்டு நான் தாடி வச்சுட்டுலாம் சுத்திட்டு இருக்க மாட்டேன். அடுத்த நாள் இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். கலாச்சாரம்ன்றது இங்க எங்க? கலாச்சாரத்தை மறந்துட்டாங்க, நம்மளுடைய தாய்மொழி பற்ற மறந்துட்டாங்க. என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்டு, நம்ம தமிழுக்கு இருக்கக்கூடிய வரலாறு என்னென்னங்க, அந்த வரலாறுலாம் இவங்க யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது, மதிக்கிறதும் கிடையாது. கலாச்சாரம் அளவில் எல்லாம் கெட்டு குடிச்சவரா போய் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துப்பேன்னு சொல்லி தனி மனித ஒழுக்கத்தை தவற விடும் இளைஞர் சமுதாயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த விஷயத்துல மிகப்பெரிய பின்னடைவில் நம்ம இளைஞர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் இப்போ போதைன்ற ஒரு விஷயம் சேரும்போது அந்த இளைஞர்கள் மனிதரா இல்லாம ஒரு குரங்காகவோ இல்லை மிருகங்களாகவோ செயல்பட்டு ரொம்ப தவறான ஒரு வாழ்க்கை பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் ஆக்ஷன் எடுக்கலைன்னா இந்த தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமா போய் முடிஞ்சிடும், அடுத்த தலைமுறை இல்லாமையே போயிடும். பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் அதிகமாக இருக்கு. இதில் பல தகவல்லாம் கொண்டு இருக்கிறது. இதில் அந்த இளைஞருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இருக்காரு. கண்டிப்பாக அந்த அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு, வந்துட்டாரு. இது வரைக்கும் ஒரு கருத்து கூட தெரிவிக்காம இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? நான் ஒண்ணு தான் கேட்கிறேன். எப்பொழுதுமே அந்த தலைவர், அந்த செலிபிரிட்டி, அந்த கெஸ்ட் கருத்து சொல்லனே கேட்டுட்டு இருக்காங்க. அரசியல் தலைவர்னா ஓகே, நீங்க கேட்கலாம், ஏன் அவங்க கருத்து சொல்லலைன்னு. ஏன்னா அவங்க சேவையை மையமாக வைத்து அரசியலில் இறங்கி ஒரு இயக்கத்தை இயக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு நடிகரை பிடிச்சிக்கிட்டு இது முன்னாடியும் பல விஷயங்கள்ல அதை கேள்வி கேட்டீங்க. அது ஏன்னா விஜய் சேதுபதி பேசல, இவங்க சித்தார்த்தி எல்லாத்துலயும் பேசுறவங்க பேசல. அது என்னங்க அவங்க பேசணும், நீங்க பேச முடியாதா? நம்ம பேச முடியாதா? அவங்க பேசினாதான் மக்கள் கேட்பாங்களா? இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க ஒரு சர்டிஃபைடு இல்லை ஒரு போனஃபைடு கொடுத்துருக்கிறீங்களா? சமூக பிரச்சனைனா அவங்க வாய் திறக்கணும்னு. உண்மைதான், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நோன் ரெப்யூட்டட் பீப்புள் பேசும்போது மக்கள் கேட்பாங்கன்றது உண்மைதான். ஆனால் அதுக்குன்ட்டு பொறுப்புகள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு தனி மனிதரும் அவங்ககிட்டயே நீங்கள் தள்ளி விட்டீங்கன்னா அப்போ ஒரு மனிதரா நம்மளுடைய சமுதாயத்துக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன வேலை? நீங்க கேட்க மாட்டீங்களா? நீங்க பேச மாட்டீங்களா? உங்களுக்குன்னு ஒரு இயக்கம் ரன் பண்ணலாமே, ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணலாமே. ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரு நடிகரையே பிடிச்ச தொங்குறீங்க? என்னையா பாவம் பண்ணா? அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுலாம் வர்றது இல்லைங்க நிறைய பேர். எல்லாம் நடிகரா பல பேர் இருக்காங்க, நடிகையா பல பேர் இருக்காங்க. சிலர் தான் அரசியல வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்களாலேயும் வளர முடியாம கஷ்டப்பட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பிடிச்சிக்கிட்டு நீங்க இதுக்கு குரல் கொடுக்காம இருக்கீங்க, அது குரலை கொடுக்காம இருக்கிறீங்கன்னா அது என்னது? அவ சர்வே பண்ணுவானா, இல்லை நடிப்பானா, பணம் சம்பாதிப்பானா? நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, நடிகருடைய வேலை இன்னைக்கு டாப்பா மக்கள் வச்சு கொண்டாடுவாங்க. அதே மக்கள் அடுத்த நாள் அந்த நடிகரையோ டவுன் பண்ணிட்டு கண்டுக்காம போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க முகத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கணும், ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. ஓட விட்டு பின்மண்டில அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல்ல உள்ள ஆட்களை பிடிச்சு நீங்க ஏன் அதுக்கு குரல் கொடுக்கல, இதுக்கு குரல் கொடுக்கலன்னு ஏன் அவங்கள போய் ரப்சர் பண்றீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன வேலை? உங்களுக்கு இந்த பூமி இந்த சமூகத்துல வாழ்றதுக்கு இடம் கொடுத்துருக்கு, கரெக்டுங்களா? அந்த சமூகத்துக்கு நீங்க திருப்பி என்னங்க பண்றீங்க? நான் என்ன பண்றேன், நம்மளாம் என்ன பண்றோம் அப்படிதானங்க யோசிக்கணும். ஏதோ அவங்களுக்கு மட்டுமே ஏதோ அதுக்காகவே நேர்ந்து விட்ட மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லைங்க, இதெல்லாம் நம்மளுடைய பொறுப்புங்க. இல்ல மேடம், இப்போ நீங்க சொல்றீங்க ஓகே, ஆனா அவர் அரசியலுக்கு வந்துட்டார். விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா 2026ல போட்டியிட போறேன்னு சொல்றாரு. இந்த மக்களுக்கான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம குரல் கொடுத்துதான் ஆகணும். நாளைக்கு அவர் சொல்றதானே கேட்க போறாங்க மக்கள். அவர்களும்
நிறைய பேர் அரசியல வந்துட்டு தான் இருக்காங்கங்க. நம்ம ஏன் விஜய் பத்தி பேசுறோம்னா, அவர் மாஸ் ஹீரோ, நிறைய இளைஞர்கள் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. ஓகே, ஆனா இப்ப அவர் முதலமைச்சர் ஆகி உட்கார்ல, குரல் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒருவேளை குரல் கொடுக்காததையே குற்றச்சாட்டா ஒருத்தர் வளரும் போதே நீங்க அவங்கள திணிச்சிங்கன்னா அவங்க எப்படி வளருவாங்க? ஒருத்தரை கொஞ்சம் வளர விட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்ஸை கொண்டு வரலாமே. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் நான் சொல்றேன். அதாவது ஒருத்தருடைய முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய மாதிரியான கிரிட்டிசிசம் நம்ம கொடுக்கலாம். நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், ஸ்பேஸ் கொடுக்கலாம். இப்பதான் ஒரு களம் சூடு பிடிக்குது, இறங்குறாரு அவர். ரெடி ஆகுறதெல்லாம் 2026 எலெக்ஷனுக்கு. அது நமக்கு தெளிவாவே அது தெரியுது. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாங்க. வளரும் போதே ஒருத்தரை பிடிச்சி தட்டுன்னு அடின்னு அடிச்சாங்கன்னா எப்படி அவங்க வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு எடுப்பாங்க? ஒருத்தர் வளர்ந்தாதானங்க வாய்ப்பு கிடைச்சாதானே அவங்களால என்ன பண்ண முடியும்னு தெரியும். அந்த வாய்ப்பை மக்கள் நம்ம தானே கொடுக்கணும். வளர்றதுக்கு முன்னாடியே அவங்களை திணிச்சா என்ன பண்றது? கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாங்க. அது அவருடைய கடமை தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா இதை குற்றச்சாட்டா நம்ம பார்த்து இந்த வளர மனிதர்களை நெகட்டிவ் கிரிட்டிசிசம்ல தள்ள வேணாம். தொடர்ந்து பேசுவோம். இதுவரை எங்களுடன் இருந்து தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேடம். நன்றி.